ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாதம் வருகின்ற 16/12/2024 முதல் 13/1/2025 வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது. இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள். விரதம் இருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள். அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள், நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள். காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு வீற்றிருக்கிறார், கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார், கன்னியிலே கேது, விருச்சிகத்திலே சூரியன், அவர் தனு ராசிக்கு வரவிக்கிறார். அப்பொழுதுதான் மார்கழி மாதம் துவங்குகிறது. அப்பொழுது தனு ராசியிலே சூரியன், விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார், மகரத்திலே சுக்கிரன், கும்பத்திலே சனி, மீனத்திலே ராகு. இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்திலே ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலன்களாக தான் இருக்க போகுது. அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஓரளவுக்கு வந்து செல்லும். இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்க போகிறது. இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை. நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும். மலை அடிவாரத்திலே உள்ளவர்கள், பள்ளத்தாக்குகளில் உள்ளவர்கள், இவர்கள் எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீற்றத்தில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும். ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள். அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும். மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சியாளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும். ஒருவருக்கு ஒரு விமர்சனம் செய்து கொள்வார்கள். வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நடந்தேறும். அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி, அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி, அப்படி அல்லாதவர்கள் இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது. நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன் கூர்ந்து நற்பலன் தான் ஏற்பட போகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு தான் இந்த மார்கழி மாத பலன்கள் ஒரு சில சொல்ல போகிறேன். கும்பராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அந்த மார்கழி மாத பலன்கள் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார். அவர் வர்க்கம் பெற்றிருந்தார், இப்போ வர்க்கம் நிவர்த்தி ஆகிட்டார். அடுத்ததாக உங்களுக்கு மாறப்போகிறார். சனி பயிற்சி வரப்போகுது, அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதனால் பெரும்பாலும் நன்மை தான் செய்வார். சனி பகவான் மகர ராசிக்காரங்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் நன்மை தான் செய்வார், கெடுதல் செய்ய மாட்டார். ஏன்னா அவருடைய ராசியாக இருக்கிறனால. அப்போ இந்த மார்கழி மாத காலகட்டத்தில் நீங்கள் இறை சிந்தனையோடு இருக்கணும். குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு இருக்கணும். உங்கள் ராசியாதிபதியுடைய சனி பகவானுக்கு அம்சமான விளங்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படும். இந்த மார்கழி மாதத்திலே கும்பராசிக்காரங்களுக்கு இதனால் இருக்கின்ற உடல் ஆரோக்கியம் சரியாக இல்லாமல் இருந்தாங்க கண்டிப்பாக அது நல்லா ஆகிடும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா கொடுக்க வாங்கல கொஞ்சம் பிரச்சனை வந்து இருக்கும், கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த மாதம் மார்கழி மாதம் ஆரம்பிச்சிலேருந்து அந்த குறைவை திருப்பிடும். பெரியவருடைய ஆதரவு, முன்னோர்களுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்கும். ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, பெரியப்பா, அண்ணன், மூத்த சகோதரன் சொல்லுவாங்க, நம்மளோட வயதில் பெரியவங்க, அவங்க மூலிமா நிறைய உதவி ஒத்தாசல் கிடைக்கும்.
அடுத்தது பார்த்திங்கனாக்கா, வீடு விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். வாடகை வீட்டில் இருக்கவங்க கொஞ்சம் வேறு இடம் வீடு மாறுற மாதிரி இருக்கும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி போகும். ஆனால் அடுத்த ஒரு காலகட்டங்களில் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அதே மாதிரி வாகனங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனங்களை பயணிக்கும் போதும் கவனமாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. கல்வியிலையும் கொஞ்சம் தடைகள் வந்து அப்புறமா சரியாயிடும். வளர்ச்சியில் தேர்ச்சி கொஞ்சம் பெறாமல் முடியாமல் போகும். அப்புறம் கடைசியில் திருப்பி அதை சரி பண்ணிடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, குடும்பத்தில் நல்லா அந்யோன்யமாக இருப்பாங்க எல்லாருமே. குழந்தைகள், மனைவி மக்கள் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவாங்க, ஆதரவாக இருப்பாங்க. இப்படிலாம் நடக்க போகுது. பிரயாணங்கள் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். புதுவிதமான பொருள் வாங்கி மகிழ்வீங்க. வீட்டுக்கு தேவையானது வந்து சேரும். ஒரு விஷயத்தை நோக்கி எதிர்பார்த்து காத்துருந்துருப்பீங்க எவ்வளோ நாளாக, அந்த விஷயம் இப்போ முடிவுக்கு வரும். அப்போது எதிர்பாராத விஷயங்கள் முடிவுக்கு வருன்றதான் இப்போ உள்ள காலகட்டத்தினுடைய உங்களுக்கு கிரகங்கள் உள்ள சூழ்நிலையில் பலன் கிடைக்கும். அந்த பலன் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். தெய்வ சிந்தனை மேலோங்கும். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் கூடுதல் கவனத்தோட தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். நிறைய தியானங்கள் பண்ணலாம், நிறைய விரதங்கள் இருக்கலாம், பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போது நடக்காத விஷயமும் நடக்கும். மகான்கள் தரிசனம், ஜீவசமாதி இருக்கட்டெல்லாம் போயிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் வந்து சனி பகவான் உங்களுக்கு ஆயில் காரகனாக இருக்கனால ஆயில் பாதிப்பு, கண்டங்கள் எல்லாத்தையுமே குறைச்சிடுவார். வரக்கூடிய வருமானம், நட்பு, உறவுகள், பழக்க வழக்கங்கள் இதில் தான் பிரச்சனை வரும் மொழியாக. மற்றபடி உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நல்லது தான் நடக்கும். கண்டங்கள் வந்தாலும் விலகி போயிடும் பெரும்பாலும். உங்களுக்கு தொடர்ந்து இறை வழிபாடு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்ல விஷயமா நடக்கும். மார்கழி மாதத்தில் காலையில் நடக்கிற அந்த மார்கழி பூஜையில் கலந்துட்டு வாங்க. அது இல்லாமல் ஐயப்பனை வணங்கி வாருங்கள். ஐயப்பனை வணங்கி வரலாம், விரதம் போடலாம், மாலை இருக்கலாம், மாலை போட்டு விரதம் போயிட்டு வரலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு, அது பண்ணிட்டு வரலாம். இதெல்லாமே செய்யலாம். இப்போ இதெல்லாம் ஐயப்பனுக்கு மாலை போட்டு தான் அங்கே சபரிமலை போகணுன்னு அவசியம் இல்லை. அங்கங்கே ஐயப்பன் ஆலயங்கள் கட்டியிருக்கு. மனதார நினைத்து ஒரு நாள் விரதம்னு போயிட்டு வரலாம். குறைந்தது 11 நாள் விரதம் போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். இருந்தாலும் எப்போ நீ விரதம் இருந்தாலும் சுத்தபத்தமாக மனசோட நல்ல எண்ணத்தோடு இருக்கணும். அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. எந்த தெய்வத்தையுமே நம்ம விரதம் வணங்கும்போது அதே நினைவாக இருக்கணும், அதே சிந்தனையாக இருக்கணும். அந்த தெய்வத்தை வணங்கக்கூடிய முறைகள் மாறக்கூடாது, வழிபாடு முறைகள் மாறக்கூடாது. அவ்வளோதான் விஷயம். அது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். நான் எப்பவுமே எளிமையான பரிகாரம் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் தான் இதையும் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் வரேன்னு சொல்லி வேண்டிங்க. நல்ல விஷயம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வரேன்னு சொல்லி வேண்டிங்க. அவ்வளோதான், தப்பு கிடையாது. அது இல்லாமல் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பில் வந்து பெரும்பாலும் நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது. அதனால் அப்போது தெய்வ வழிபாட்டை நம்ம மேன்மைப்படுத்திக்கணும், டெவலப் பண்ணிக்கணும், அதில் இன்வால்மெண்ட் ஆகணும். அவ்வளோதான் விஷயம். அது இல்லாமல் உங்களுக்கு வெளியூரில் போகக்கூடிய விஷயங்கள் மாற்றலாகி போகிறது, தொழில் விஷயமாக போகிறது, வியாபார விஷயமாக போகிறது, இது மாதிரிலாம் நடக்கும். அது நன்மை தான். அப்போ அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பிரபலமான துறையில் உள்ளவங்களுக்கு அரசியல், சினிமா, சமூகத்துறை இது மாதிரிலாம் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கும். சில பேர் கெட்ட பேராகும், அப்புறம் நல்லா ஆகிடும். மாறி மாறி தான் நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பழகிறவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். பெரும்பாலும் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். இவ்வளோதான். இதை பார்த்துக்கிட்டாலே போதும். அது இல்லாமல் இந்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் ரொம்ப எளிமையாக, ரொம்ப முடியாதவங்களாக இருக்கணும். சில பேர் படுத்தே இருப்பாங்க, எழுந்திர கூட முடியாது, உட்கார கூட முடியாதுன்னு. அப்படிப்பட்டவங்களாக பார்த்து பண்ணணும். தேடி போகணும் நம்ம.
நம்மளை தேடி அவங்க வருவாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ரொம்ப கஷ்டப்படுறவங்களாக இருக்கணும், யாருமே வந்து பண்ண முடியாதவங்களாக இருக்கணும், அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணணும், தான தர்மம். அப்போ தான் அது கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மையை செய்யும், நல்ல விஷயத்தை கொடுக்கும். தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிற விஷயம் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா அவங்க வாழ்த்துவாங்க மனசார, அதுதான் விஷயம். அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, எப்படா உங்களுக்கு படிப்பீங்க, நீங்கள் இது பண்ணுவீங்க, உங்களுக்கு கெடுதல் பண்ணலான்னு கூட மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க. அவங்கள பார்க்கணும். அதுக்கு வந்து நீங்கள் இறை வழிபாட்டில் தான் சிந்தனை செலுத்தி சரணாகதி ஆகிடணும், பூரண சரணாகதி ஆகிடணும் இறை வழிபாட்டில். அது மாதிரி பண்ணாங்களாலே அந்த எதிரிகள் விலகி போயிடுவாங்க. அது மாதிரி பண்ணிட்டு வாங்க. மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும்னு சொல்கிறேன், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் எதிர்பாராத சந்திப்பு உங்களுக்கு நிகழும் ஒரு பயணத்தின் போது. அது புது நட்பாக இருக்கலாம், இல்லை பழைய நட்பு திருப்பி புதுப்பிக்கிற மாதிரி. ரொம்ப நாளாக இருந்த ஃப்ரெண்டாக இருந்தாங்க எங்களுக்கு, அதுக்கப்புறம் பார்க்க முடியல, இப்போ திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னுங்க. அப்படிப்பட்டவங்களுடைய தொடர்பு கிடைக்கும், அது மூலிமா நல்லா நடக்கும். அப்போ ஒருத்தர் கருத்து பரிமாறிப்பீங்க. நீங்கள் எப்படிங்கன்னு அவங்க கேட்பாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க நீங்கள் கேட்பீங்க. அப்போ கண்டிப்பாக ஒருத்தருக்கு பரஸ்பர நம்பிக்கை வரும், அவங்களோட உதவிகள் கிடைக்கும், கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய உதவிகளாக இருக்க போகுது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.